ஃபயர் சர்வீஸ் ஆகிற வரைக்கும் சீனா. So look at this guys. So ஃபுல்லாகவே வெடிஞ்சிருக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல், பேக் வித் another வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு ஜாலி ரைடு போக போகிறோம் கைஸ். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்ட்டு நம்ம போய் பெட்ரோல் அடிக்கலாம். பெட்ரோல் அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். வாவ், விண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ பாய்ஸ். ஸோ பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குது கைஸ் நம்ம வண்டியில். ஸோ பெட்ரோலை போடுறோம். பெட்ரோலை போட்டு அப்படியே ஒரு ஜாலி ஒரு ரைடு போகிறோம் கைஸ். அண்டு ஃபர்ஸ்ட் டைம் ரைடிங் கியர்ஸ் போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ரைடு தான் போகிறோம் நம்ம. அண்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பயங்கரமாக சன்லைட். இப்போ டைம் வந்து மதியம் ஒரு 2:30 ஆக போகுது. அண்ட் வி ஆர் கோயிங் டு ஹாவ் எ லஞ்ச். ஒரு லஞ்ச், எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தானே போவோம், நம்ம லஞ்ச் ரைடு போகிறோம் கைஸ் இன்னைக்கு. I hope everyone are doing absolutely well and fine. ஒர்க் போயிட்டுருக்கா நம்ம பெட்ரோல் ஸ்டேஷனில். ஓகே, ஸோ பெட்ரோலை போட்டுட்டு எங்கே போகிறோம் என்னன்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் கைஸ். அண்ணன் ஆளை காணுமே. இந்த பவர் 300க்குண்ணா. அண்ணா சனாக்கு வேலையே குடிக்கிறது தான் கைஸ். ஸோ கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. ஐ ஹோப் அவர் வீடியோ இஸ் லைவ். எஸ், பெட்ரோல் இஸ் டன். சனா குடித்தது போதுமா? ஸோ லெட்ஸ் கோ. நம்ம வண்டியில் பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, டைம் பார்த்தீங்கன்னா நான் 2:30க்கு வரேன்னு சொன்னேன், இங்கேயே 2:30 ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு வாணியம்படி கைஸ். யூ ஆல் நோ வாணியம்படி இஸ் ஃபேமஸ் ஃபார் பிரியாணி. ஆம்பூர் அண்ட் வாணியம்படினாவே பிரியாணி அண்ட் லெதர் தான் ஃபேமஸ்ஸு. நம்ம இப்போது அப்படியே ஜாலியாக ஒரு ஷார்ட் ரைடு, லஞ்ச் ரைட் பண்ண போகிறோம். ஸோ யார் கூட நம்ம லஞ்சு போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் போயிட்டு வந்து லஞ்ச் பண்ண போகிறேன் இன்றைக்கி. சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஹீஸ் லைக் பிரதர் டு மீ, லைக் என்னோடய தம்பிங்க மாதிரி தான் அவங்க. ஸோ அவங்க கூட வந்து இன்றைக்கி வாணியம்படிக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஃபன் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ எந்த ஹோட்டல் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் வாணியம்படியில் தர்பார் அப்படின்னு ஒரு ஹோட்டல் கைஸ். ஸோ அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறோம். ஸோ லஞ்ச் அவ்வளோதான், ஒரு ஜாலி ரைடு தான் இது. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். அண்டு ஃப்ரண்ட் இது மட்டும் கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு கைஸ். இந்த இது வந்து ரீசெண்டாக தான் வாங்கினேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் பாயிண்ட் பண்ணுற இடத்துல பாருங்கள், இங்கே வந்து ஒரு நெட்டு மாதிரி வரும் கைஸ். நம்ம கேமரா அட்டாச் பண்ணிவிட்டு அந்த டைட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த டைட் பண்ணுற ஆப்போசிட் பார்ட் என்னாச்சுன்னா பறந்து கட்டிட்டு எங்கேயோ போயிட்டுக்குது. ஸோ அதை வாங்கி கொஞ்சம் மறுபடியும் அதை ஆர்டர் போட்டிருக்கேன். ஜஸ்ட் $200 இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டு அதை அட்டாச் பண்ணி விட்டால் முடிஞ்சிச்சு கைஸ். And today I'm not wearing my riding gears. ஷூ மட்டும்தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ஜாலியாக காத்தோட்டமாக போகலாம் அப்படின்ற மாதிரி. வாவ், லுக் அட் our camera guys. எவ்வளோ டைனியாக இருக்குது பாருங்கள் கைஸ். லுக் அட் தட் DJI. ஸோ எவ்வளோ குட்டிஸாக இருக்குது பாருங்கள் கைஸ். இப்போலாம் கார்னரிங் பண்ணவே வேறு லெவலாக இருக்குது கைஸ். நல்லா இருக்குல்ல. இன்னும் டயர்ஸ் நல்லா இருந்தால் இன்னும் ஜாலியாக கார்னரிங் பண்ணலாம் கைஸ். பட் அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். இது முடித்தோடனே தரமான டயர்ஸ் வந்து நம்ம சனாக்கு போட்டு விடணும். இதில் க்ரிப் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக தான் இருக்குது கைஸ். என்ன இவ்வளோ கூட்டம் இங்கே?
வாட் ஹேப்பன்? ஐ திங்க் சம்திங் கான் எரர் கைஸ். ஏதோ ஆயிருக்கு கைஸ் இங்கே. ஸோ என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ அந்த சைடு போனால் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் இருக்குன்ட்டு நான் இந்த சைடு வரேன். ஓ மை காட், there is some really big scene happened guys. என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். ஃபயரெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஃபயர் சர்வீஸ் ஆகிற வரைக்கும் சீனா என்னடா ஆச்சு? ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் ஹாவ் எ லுக் ஆன் திஸ். என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபயர் சர்வீஸ்லாம் வந்துட்டு இருக்குது. வெடிஞ்சிடுச்சா ப்ரோ காரு? ஆ ரன்னிங்லே இறங்கணும் கிளம்பிட்டாங்க. ஓகே, ஆனால் ஆளுங்க இல்லை, கார் மட்டும்தான். இருந்தவங்க எஸ்கேப் இறங்கி இன்னொரு காரில் மாறி போயிட்டாங்க. லுக் அட் திஸ் கைஸ். ஸோ ரன்னிங்லேயே வெடிச்சிட்டு ஆளுங்க யாருமே காணும். வேறு லெவல் சீன் தான். லுக் அட் திஸ் கைஸ். எப்படி வெடிஞ்சிருக்கும், என்ன காரணே தெரியல. இட்ஸ் நார்மல், ஏதோ ஆல்டோ மாதிரி தான் இருக்குது. ஓ மை காட். காரே பிளாஸ்ட் ஆயிருக்கு கைஸ். ஷிட் ப்ரோ. So look at this guys. ஸோ ஃபுல்லாகவே வெடிஞ்சிருக்கு. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ஃபுல்லாகவே வெடிஞ்சிருக்கு கைஸ் அது. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், தேர் இஸ் அ சீன் ஹியர். ஸோ அந்த சைடு இருந்தால் நம்ம வெயிட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த சைடு போகிறதே ப்ராப்ளம் இல்லை கைஸ். ஸோ பிக் சீன் கைஸ். லுக் அட் தட் ஸ்மோக். சரியான நல்லா அந்த தீஞ்ச வாசனை வருது கைஸ். லுக் அட் தட் கார் கைஸ். ஓ மை காட். பரவாயில்லப்பா, கொஞ்ச நேரத்தில் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்துட்டுருக்குது. பரவாயில்ல, குட். ஸோ ஆக்சுவலாக நான் பெட்ரோல் போட்டு வரும்போதே அதை பார்த்துட்டேங்க. ஃபுல்லாக ஸ்மோக்னாவே பயங்கரமாக ஏதோ சீன் ஆயிருக்குன்ட்டு. ஆல்டோவா என்னன்னு தெரில, பட்டு கார் மட்டும் பிளாஸ்ட் ஆகிருக்கு, ஆளை காணும். ஸோ நோபடி நோஸ் அது என்ன ஏதுன்றது யாருக்குமே தெரியல, சஸ்பென்ஸாக இருக்குது. ஓகே கைஸ், அது கேஸ் ஆகும். கேஸ் ஆகிட்டு வந்து தெரிஞ்சுப்பாங்க. நான் அதே அந்த சைடு போயிருந்தால் ஃபுல்லாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்ததுனால எந்த இஷ்யூஸும் இல்லை கைஸ், நோ ப்ராப்ளம். ஓகே கைஸ், நம்ம லஞ்சுக்கு போவோம். அண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் பார்க்கும்போது தான் எல்லோரும் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் பைக்கு தானடா டேஞ்சரஸ், நீங்கள் கார் பற்றிக்கிட்டு எரியுது பாருங்கடா. அங்கே நம்ம அந்த சைடு போயிருந்தால் இன்னும் அங்கே நின்று இருக்கணும். ஏன்னா அந்த ஃபயர் சர்வீஸ் வாட்டர் பைப் வந்து அப்படியே ரோட்லேயே இருக்கிறதுனால எல்லோரும் நின்று தான் போகிறாங்க. நம்ம எப்படியோ கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அண்ட் பி சேஃப் கைஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் யாருக்குமே வரக்கூடாது. அதுவும்
ரன்னிங்கில் அந்த மாதிரி ஃபயர் ஆகிறதோ எதனா ஃபீல் ஆச்சுன்னா டக்குன்னு நிப்பாட்டிடணும் வண்டியை. அது கண்டிப்பாக அது காரே பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்து சீன்னா வேறு எதனா சீனாடா, ஒரு வேளை டெரரிசமாக இருக்குமோ. அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ரன்னிங்லேயே ஆச்சு, அவங்க இறங்கி ஓடிட்டு இருக்கிறாங்க, யார் என்னன்னே தெரியல, வேறு காரில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஐம் நாட் ஷூர் கைஸ். எனிவே நியூஸ்லலாம் வரும் பயங்கரமாக, பார்த்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பி சேஃப் கைஸ். நீங்கள் பார்த்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்டு கொஞ்சம் பயங்கரமான வீடியோ தான். ஓகே கைஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு த லஞ்ச். ஓ கைஸ், ஆக்சுவலாக 3 o'clock ஆக போகுது. பாவம் தம்பி என்ன சொன்னான்னா, ப்ரோ சீக்கிரமாகவே வாங்க, ஈவினிங் ஆச்சுன்னா பிரியாணி காலி ஆகிடும் ப்ரோ அப்படின்ட்டு. அண்டு வாணியம்பாடி பொறுத்த வரைக்கும் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ். அண்டு நிறைய பீஃப் லவர்ஸும் இருப்பீங்க, அவங்களுக்கும் சொல்லிடுறேன், அங்கே அதுவும் கிடைக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் லெட்ஸ் கோ கைஸ். என்ன வண்டி இது, என்ன வண்டின்னு தெரியாது. ஓகே, ஹோண்டா 200cc. ஸோ புதுசாக எடுத்திருக்காரு போல், பறக்கிறாரே. சரி, நம்ம அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போவோமா? ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. அவர் அப்படியே குனிஞ்செல்லாம் வேறு லெவலில் ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு வர்றாரு. That's not happening guys, this is Kawasaki. Look at us. Oh my little tiny camera. போடலாமா ஒரு கார்னரிங்க, தகிட தகிட தகிடன்ட்டு. பட் இதோட டயர் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக ஃபீல் ஆகலை கைஸ் எனக்கு. எம்ஆர்எஃப்பில் குவாலிட்டி அண்ட் லைஃப்லாம் அங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பட் கார்னரிங் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே சீன் காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கைஸ். வண்டியை ரொம்ப பெண்ட் பண்ணாலும் பின்னாடி ஒரு வேலை ஸ்லிப் ஆகுமோ அப்படின்ற மாதிரி. ஓகே, we are almost near to வாணியம்பாடி. ஸோ வி ஹாவ் அ டோல் பூத் இன் வாணியம்பாடி. நீங்கள் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகும்போது வந்து ஃபர்ஸ்ட்டு டோல் வந்து உங்களுக்கு வந்து அத்திப்பள்ளியில் வரும், செகண்ட் டோல் கிருஷ்ணகிரி, தேர்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இட்ஸ் வாணியம்பாடி டோல் பூத் கைஸ். ஸோ வி ஆர் அட் வாணியம்பாடி ஆல்மோஸ்ட். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம போயிடுவோம். தம்பி எங்கே இருக்கிறான்னு தான் தெரில. ஸோ அங்கே போயிட்டு நம்ம கால் போட்டுருவோம் தம்பிக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆசை நம்ம சப்ஸ்கிரைபர் கூட போயிட்டு சும்மா அப்படியே ஃபன்னாக மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. சரி, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோமா, அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்றது. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ அண்ட் கால் ஹிம். ஃப்ரண்ட்டு வியூ உங்களுக்கு காமிக்க வந்து போட்டதே வேஸ்ட்டாக போயிடுச்சு. வேஸ்ட்டாக போல் இதை மட்டும் மாற்றணும் கைஸ், இந்த மேலே இருக்கிறது மட்டும் மாற்றணும். மாற்றிக்கலாம் ஆர்டர் போடணும். வாட் எ வியூ கைஸ், வாட் எ வியூ. தம்பி தான் லேட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு போகிறான். ஓகே கைஸ், ஃபைனலி வி ஆர் அட் வாணியம்பாடி. இப்போ வாணியம்பாடிக்குள்ளே போயிட்டு தம்பி ஒரு ஃபோன் அடிப்போம், எங்கே இருக்கிறான் என்னன்னு கேட்கலாம்.
வெல்கம் டு வாணியம்பாடி காய்ஸ். பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வாணியம்பாடினாவே பிரியாணி பிரியாணி பிரியாணி. ஸோ அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, தமிழ்நாடு அரசு வெஹிக்கல். ஓகே, தம்பிக்கு ஒரு காலை போட்டுருவோம். கைஸ், ஸோ அவன் கிளம்பிட்டான்னு சொல்லிட்டான் வீட்டிலேருந்து. ஐ திங்க் வந்துடுவான்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் வாங்க. தம்பி வந்து ஒரு ஹோட்டலில் சஜஸ்ட் பண்ணிக்கிறான் வாணியம்பாடியில், அங்கே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பின்னாடி தான் இருக்கான். வெல்கம் டு வாணியம்பாடி காய்ஸ். ஓகே, சனாவை சைட் அடிக்கிறாங்க. ஓகே கைஸ், काम ब्रो हैं कहाँ तो बोके ब्रो, कौन सा अच्छा है तुम ना मालूम है? तुम्हें ये करेंगे क्या, ऑलरेडी टेस्ट करेंगे क्या? कौन सा बोलो? சர்ச்சைஸ். இப்போது புதுசாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் பிரியாணி கடை இருக்கும், எல்லா இடத்துலையுமே நல்லாயிருக்கும். சரி, புதுசாக ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிஸ்க்கு வேணாடா, நம்ம எப்பயும் போல் நீ சாப்பிட்றதே சாப்பிட்லாம் வாடா அப்படின்ட்டு. ஸோ நம்ம தர்பார் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலாமா, அங்கே நல்லா இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ இங்கே நிறைய ஹோட்டல் நல்லாயிருக்கும் கைஸ். ஏஆர் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்கும், ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ். ஸோ இன்றைக்கி அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் கைஸ். ஆனால் வர வழியில் வேறு லெவல் சீனுப்பா. ஓகே, ஸோ தர்பார். Look at this guys, look at this piece. बाहुबली पीस किसका है? ओके, लेट्स स्टार्ट. And look at the skies guys, look at the sky. வேறு லெவலில் இருக்குல்ல கிளைமேட்டு, நம்ம தெரிக்க விடுது பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் சும்மா சூப்பராக இருக்குல்ல. அல்ட்ரா வைடு ஒன்றும் தெரியாது, வைட்லேயாவது வச்சுருக்கணும். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். மோட்டோ விலாகுக்குன்னு அல்ட்ரா வைடு தான் கைஸ் வச்சுட்டு. தர்பார் பிரியாணி வாணியம்பாடி அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படியே நானும் தம்பியும் போனோம். ஸோ எவ்வளோ ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். சரி, நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்தோம். ஸோ தண்ணி தாகம், ஏன்னா வெயில் பட்டே கிளப்புது நம்ம ஊரில். ஸோ ரீல்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கைஸ். ஸோ க்ளவுஸ் போடல, ஏன்னா அப்பப்போ அந்த கேமரா செட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இன்றைக்கி ஃப்ரீ டேன்றதுனால எல்லாம் போட்டு வெறித்தனமான வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அண்டு நீங்கள் வாணியம்பாடி வந்தால் நிறைய ஹோட்டல் ஃபேமஸாக இருக்கும். அதில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இன்றைக்கி தான் நானே டேஸ்ட் பண்ணேன், அதுவும் தம்பி வந்து சொன்னதுனால டேஸ்ட் பண்ணேன். அல்டிமேட்டாக இருந்துச்சு கைஸ், சீரியஸாக சொல்கிறேன். ஒரு ஆள் போதுமான அளவு சாப்பிட்லாம், ஓகேங்களா. அண்டு ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு. டேஸ்ட்டு வேறு லெவல் கைஸ். அப்படியே அந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த ஜீரா அதெல்லாம் இருக்கும் இல்லையா,
அந்த ஒரு ஃப்ளேவரானு கொடுத்து வேறு லெவலு பீஸ் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நல்ல ஒரு தரமான பீஸை வச்சுட்டு வெறித்தனமான ஒரு பிரியாணி இன்றைக்கி சாப்பிட்டோம். ஆக்சுவலாக சும்மா ஒரு ரைடு மாதிரி வந்துட்டு அண்ட் அப்படியே தம்பியை மீட் பண்ணிட்டு அப்படியே வர பிளான் தான். ஸோ ரைடு போகலன்னா நமக்கு தூக்கம் வராது நைட்டில், அந்த ஒரு ரீசன் தான். வாவ், கார்னரிங்கடா. எனக்கும் ஆசை காய்ஸ், எப்பயாவது ஒரு நாள் ட்ராக்கில் போயிட்டு அப்படியே ஒரு கார்னரிங்லாம் பண்ணணுன்ட்டு பார்க்கலாம், டைம் கிடைச்சா. டைம் கிடைச்சால டைம் அமைஞ்சா அதுவும் பண்ணலாம். வாவ், அண்டு ஸோ நான் இங்கேருந்து வீடியோ வந்து எண்ட் பண்ணலான்னுக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான ஒரு சம்பவம், கார் பர்ஸ்ட் ஆகிட்டு எரிஞ்சிட்ருக்கு. ஸோ ஆளுங்க யாரும் இல்லைன்றதுனால ஓகே, பட் அதே வந்து ஆளுங்க இருந்தால் யோசிச்சு பாருங்கள். ஸோ பி சேஃப், எந்த வெஹிக்கலாக இருந்தாலும் அதோட கண்டிஷன் பார்த்து சர்வீஸ் பண்ணிட்ட பின்னாடி எடுத்துகிட்டு போங்க, அதுதான் சேஃப் எனக்கு தெரிஞ்சு காரை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ நிறைய வீடியோஸ்லலாம் ப்ரோ நீங்கள் இங்கிலீஷ் கம்மி பண்ணிவிட்டு நிறைய வந்து தமிழில் பேசுங்கன்ட்டு. ஸோ 2 ரீசன் தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது இங்கிலீஷு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 320 வீடியோஸ் போட்டிருப்பாங்க கைஸ், இன்க்ளூடிங் ஷார்ட்ஸ். ஸோ எல்லாமே என்னோடய மொபைலில் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் மொபைலில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃப்ரீ ஆப்பில் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் இன்னும் க்ரோ ஆகலை, அதே மாதிரி வந்து மானிட்டைஸ் ஆகலை. ஸோ மச் திங்ஸ் இஸ் தேர். ஸோ அதை விட்டுட்டு இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி என்னோடய செகண்ட் ஹோம் டவுன் பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஆந்திராவிலேருந்து பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால, ஸோ அதர் ஸ்டேட்டில் அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ அந்த பட்சத்தில் தான் சரி தங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணியாவது அவங்கள கொஞ்சம் பார்க்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான். பட் கூடிய சீக்கிரத்தில் நான் ஃபுல்லாகவே தமிழில் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். லேப்டாப் ஒன்று இருக்குது, பட் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ண அந்த ஏஐ ஜென்ரேட்டடாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல தரமான லேப்டாப் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் மேக் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ பட்ஜெட் கொஞ்சம் இடிச்சிட்டு இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு இல்லை, நம்ம எப்பயும் போலவே போடலான்ட்டு. ஆனால் நிறைய பேருக்கு கொஸ்டினேர் இருந்துச்சு, லைக் சாம்புரம் நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக நிறைய பேர் இன்ஸ்டாவில் கேட்பாங்க, நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. நான் என்னோடய சேனல் ஆரம்பித்ததுலேருந்து சரி இது வரைக்கும் ஓகேங்களா, இதுக்கப்புறமும் கூட நான் வந்து நம்ம ஃபோனில் தான் எடிட் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து கிளியாரிட்டி வைஸ் பாருங்கள், எல்லாருமே எடிட்டை பாருங்கள், எல்லாமே வந்து நார்மலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எடுத்து நான் எடிட் பண்ணி, ஏன்னா ஃபோனில் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுறேன். அண்டு தமிழ் நோட் பண்ணியிருக்கேன் கைஸ், கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே தமிழில் தான் பண்ணுறேன். அண்டு மேபி ஃப்யூச்சரில் வந்து சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான், தமிழில் தான் பண்ணணும் சொல்லப்போனால். பட் சம்டைம்ஸ் ஏன்னா இப்போ நம்ம ஊர்லேயே குட்டி பசங்க கூட ஸ்கூல் பசங்க கூட வந்து என்ன சொல்கிறாங்க, தமிழ்லேயே பண்ணுங்கள் ப்ரோ எங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பண்ணுறேன். இங்கிலீஷு அதுதாங்க, தங்கிலீஷ் ஏன் மிக்ஸ் பண்ணுறேன்னா அதர் ஸ்டேட் அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் பார்த்து அதில் ஒரு வியூஸ் வரும் தான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் கைஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு ஜாலியான ஒரு நார்மல் ஃபன் வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் சயாம். பாய் கைஸ்.